பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் மீனா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி தனியாக வருவோன்ட்டு அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்ட்டு அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருந்த அழகான மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு டைம் ஆச்சு ஆனால் இன்னுமே வரலன்ட்டு ஃபோனும் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் செந்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனும் எடுக்கிறதில்ல. ஒரு கட்டத்தில் மீனாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கு அடுத்ததாக பழனி கதிரை பார்க்கறதுக்காக வராங்க. என்னமாம்மா இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க? இல்லைடா, கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சரி அப்படியே உன்னை பார்த்துட்டு போலன்னு வந்தேன். என்னம்மா திடீர்னு கோவிலுக்குன்றாங்க? அதுவா அப்பத்தாவுக்கு தான் 75வது பிறந்த நாள் வருது இல்லை? ஆமா, இல்லை அதை போய் மறப்பகலான்றாங்க. ஆமா, பிறந்த நாளை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சிறப்பாக கொண்டாடுன்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருக்கோம். ஆனால் என்ன பிளான்ன்றதா இன்னும் தெரியல மாப்பிள்ளன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஐயோ நீ வேற, உன்னுடைய அப்பா கிட்ட இதெல்லாம் கண்டிப்பா நடக்காதுன்றாங்க. நான் ஏதாச்சும் கேட்டு உன்னுடைய அப்பா கொடுக்க போறாரா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றாங்க. மாமா உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா எனக்கு கேளுங்க. ஓ, அந்த அளவுக்கு பணக்கார நைட்டியடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மாமா, ஏதோ என்னால முடிஞ்சுதான் நான் தருவேன் இல்லையா அப்படின்றாங்க. அதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க மாமா, நீங்க அப்படி அங்க செட் ஆகலைன்னா கூட என்னோட டிராவல்ஸ்லயே வேலை செய்யலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, கத்துக்கனா போச்சு. வர்றதுக்கு யோசிக்கிறீங்க. ஓ, உங்க அண்ணன் கடையை விட்டு வர்றதுக்கு உங்களுக்கு யோசனையும் அப்படின்றாங்க. ஆனா பழனி வேற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பதான் அவளுக்கு 2 ஆசை இருக்கு கதிரன்றாங்க. என்ன ஆசை? ஒன்று நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று அவங்க புருஷனோடு சேர்ந்து அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமாக சொல்லுன்றாங்க. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைதான்றாங்க. ஃபோட்டோலாம் எடுக்க முடியுமா சொல்லுங்கன்றாங்க. அதுதான் எனக்கும் யோசனைன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ராஜி ரூமில் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை யானை திருந்திக்க மாட்டா. இது மாதிரி தான் ஏற்கனவே ஒரு டைம் திருந்திட்டாருன்னு நினச்சி நம்பணும். ஆனால் நம்பினதுக்கு என்ன பண்ணாரு? அரசியை கடத்திட்டு போயிட்டு என்னெல்லாம் சித்திரவதை பண்ணாரு. வேண்டாம், இந்த முறையும் நம்ம அண்ணனை நம்ப வேண்டான்ட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கதிர் வராங்க. ராஜி, என்ன உன் பாட்டுக்கு இதை பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்னை பார்த்தா உனக்கு பைத்தியமா இருக்கான்றாங்க. நீ அப்படித்தானே பேசிட்டு இருக்க, அதனால தான் கேட்குறேன் என்ன ஆச்சுன்றாங்க. அதுவா, அது ஒன்றும் இல்லைன்றாங்க. என்னது ஒன்றும் இல்லையா? அம்மா, உன்னுடைய அப்பத்தாவுக்கு பர்த்டே வருதாமே, உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, மாமா தான் சொன்னார் பர்த்டே வருதுன்ட்டு, அதான் கேட்டேன். எப்பன்றாங்க? நாளைக்கு இல்லை, அடுத்த மறுநாள் அப்படின்றாங்க. என்ன பண்ணலான்னு இருக்க? இங்கே பாரு, முதல்ல போகவே விடுவாங்களா? அங்கே என்னென்ன பேசுவாங்க சித்தப்பாங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ போ. அவங்களுக்கு 2 ஆசை இருக்காமே. ஒன்று நம்ம ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கணும், இன்னொன்று அவங்க ஹஸ்பண்ட் கூட ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு. அது 2மே நடக்காது தான். அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன் அது நடக்காது நீ ஏன் நினைக்கிற? ஏன் நம்ம ஃபேமிலியோட அவங்க ஃபோட்டோ எடுக்கலாம் இல்லையா? அது வாய்ப்பு இருக்கா? இந்த கதிரால முடியாத ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்ட்டாங்க. நீ கவலைப்படாத, தூங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. மறுபடியும் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்காது, தூங்கி ரெஸ்டட் அப்படின்னு தூங்க வச்சிருவாங்க. அப்படி ராஜியும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்பதான் கூட ஃபோட்டோ எடுக்க முடியுமான்ற மாதிரி. அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு செந்தில் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறமா மீனா அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன குடிச்சிட்டு வந்திருப்பாங்க, பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.